டிஎன்பிஎஸ்ஏ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். பின்வருபவர்களுள் அரிக்கமேடு அகழாய்வினை மேற்கொண்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ட்டிமர் வீலர் அவர்கள். ஓகேவா. அடுத்தது 1875 ஆரிய சமாஜத்தை நிறுவியவர் யாருன்னா தயானந்த சரஸ்வதி. ஸோ தயானந்த சரஸ்வதி அவர்களை பார்க்கும்போது முக்கியமான ஒரு கோட் அவரோடது பார்த்தீங்கன்னா இந்தியா இந்தியர்களுக்கே அப்படிங்கிறது. அதுபோக சுத்தி இயக்கம், வேதங்களுக்கு திரும்புக, இந்த விஷயங்களெல்லாம் இவரோட தொடர்புடையது. அடுத்தது சங்க புலவர்களையும் இலக்கியங்களையும் ஆதரித்தவர்கள் யாருன்னா பாண்டியர்கள். ஓகே. சுதேசி கப்பல் நிறுவனத்தை வ.உ. சிதம்பரம் நிறுவிய ஆண்டு 1906 அக்டோபர் 16. ஓகேவா. பெரியார் ஈவே ராமசாமி நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு எப்போனா 1938. ஸோ இந்த பீரியடில் இவர் ஜெயிலில் இருந்திருப்பார். ஓகேவா. ஸோ சிறையில் இருந்துட்டு தான் அவர் நீதி கட்சியோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் அந்த டைமில் தான். நெக்ஸ்ட்டு கீழ்வருவனவற்றுள் எந்த நாடகம் பேரறிஞர் அண்ணாதுரையால் எழுதப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா நீதி தேவன் மயக்கம் அப்படிங்கிறது தான் அண்ணா அவர்களால் எழுதப்பட்டது. ஸோ இது ஒரு ஃபேமஸ் நாடகம். ஏன் ஈவே ராமசாமி பெரியாரை காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகினார்? ஓகேவா. பெரியார் ஏன் காங்கிரஸ் கட்சியிலேருந்து விலகினார்னு பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் நடத்திய பள்ளியில் பிராமணருக்கும் பிராமணர் அல்லாதவருக்கும் தனித்தனியாக உணவு பந்தியிடப்பட்டது. ஓகேவா. ஸோ இதுதான் ஒரு காரணம். ஓகே. மற்றதெல்லாம் காந்தியோட முரண்பாடோ இல்லை ராஜாஜியோட முரண்பாடோ இல்லை வாவேசு ஐயரோட முரண்பாடோ கிடையாது. இதுதான் மெயின் ரீசன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு திருவள்ளுவர் திருக்குறளில் அதிகமாக வலியுறுத்துவது எதனை அப்படின்னா நட்பு. ஸோ நட்பு அப்படிங்கிற விஷயத்தை தான் திருவள்ளுவர் திரும்ப திரும்ப நிறைய அதிகாரங்களில் சொல்லியிருப்பார். ஓகேவா. ஸோ ஒரு பெஸ்ட்டு திருக்குறள் கூட பார்த்தீங்க அப்படின்னா உடுக்கை இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு அப்படிங்கிற திருக்குறள் சொல்லலாம். ஓகேவா. நட்புக்கு ஒரு இலக்கணம் மாதிரியான ஒரு திருக்குறள். அடுத்தது உலகத்தோடு ஒட்டி ஒழுகாதவர் பல நூல்களை கற்றிருந்தாலும் எதனை போல கருதப்படுவர் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா கல்லாதவர் போல தான் கருதப்படுவாங்க. ஓகேவா. ஸோ உலகத்தோட ஒட்டி வாழணும். ஸோ பழமொழி கூட சொல்லுவாங்கள்ல ஊருடன் கூடி வாழ் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி தான். நெக்ஸ்ட்டு ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாலும் ரெண்டும் சொல்லுக்குருதி. நாலும் ரெண்டும் என்பது எதனை குறிக்கிறது? இது ரொம்பவே ஈஸி. 4 அப்படிங்கிறது நாலடியாரையும் 2 அப்படிங்கிறது திருக்குறளையும் குறிக்கக்கூடியது. காமம், வெகுளி, மயக்கம் இந்த 3 குற்றங்களும் இல்லாதவருக்கு எத்துன்பம் வராது என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா பிறவி துன்பம் வராது. ஓகேவா. காமம், வெகுளி, மயக்கம் இது 3ம் இல்லாதவருக்கு பிறவி துன்பம் வராது. ஞானபீட விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர்கள் யாவர்? ஸோ ஜெயகாந்தனும் அகிலாண்டம். ஸோ அகிலன் இல்லையா. ஸோ இவங்க 2 பேரும் தான் ஞானபீட விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர்கள். ஸோ நம்ம கூட ஞானபீட விருது யார் யார் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு பார்த்துருப்போம். அதுலேயும் இவங்களை பற்றி நம்ம சொல்லியிருப்போம். சைவ சமய குரவர் 4வர் என போற்றப்படுபவர்கள் யார்னா சம்பந்தர், அதாவது திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் அண்ட் மாணிக்கவாசகர். ஓகேவா. ஸோ இவங்க 4 பேரும் தான் சைவ சமய குரவர் 4வர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. பாடான் திணை எனும் ஒரே திணையை மட்டும் கொண்டு பாடப்பட்ட பனுவல் எதுனா 10. ஓகேவா. பாடான் திணை மட்டும் இருக்கிறது 10. ஸோ புறநானூற்றில் சொல்லப்படாத ஒரு திணை. ஓகேவா. மற்ற திணைகள் எல்லாமே சொல்லியிருப்பாங்க, ஒரே ஒரு திணையை மட்டும் இருக்காது அதில். அது எந்த திணை அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. அடுத்தது தியோசபிக்கல் சொசைட்டியின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அடையாறு. ஓகே. ஸோ இதான் பிரம்மஞான சபையோட தலைமையகம். அதுதான் பிரம்மஞான சபை தான் தியோசபிக்கல் சொசைட்டி. மனித வளர்ச்சி குறியீடு மனித வளர்ச்சியின் அடிப்படை பரிமாணங்களில் சராசரி சாதனையை அளவிடுகிறது. ஓகேவா. ஸோ அதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிறக்கும்போது எதிர்பார்க்கப்படும் ஆயுட்காலத்தால் அளவிடப்படும் நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை, ஆற்றல் தேவைகளால் அளவிடப்படும் உற்பத்தி திறன், வயது வந்தோருக்கான கல்வியறிவு விகிதத்தால் அளவிடப்படும் அறிவு, தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தியால் அளவிடப்படும் கௌரவமான வாழ்க்கை தரம் அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் 1, 3, 4 அப்படிங்கிறது சரி. ஓகேவா. ஸோ என்னெல்லாம் சொல்லுவாங்கன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த லிட்ரஸி ரேட் அப்படிங்கிறது வரும். ஜிடிபியை பொறுத்து ஸோ பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது வரும். ஸோ இது ஆல்ரெடி நம்ம எக்கனாமிக்ஸ் வீடியோ பார்க்குறப்ப நல்லா தெளிவாகவே பார்த்துருப்போம். ஓகேவா. ஸோ இந்த 3 தான் வரும். ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். இந்தியாவில் முதல் பெண் கவர்னராக அரசியலில் ஈடுபாடு உடையவராக இந்திய தேசிய காங்கிரஸின் உறுப்பினராக மற்றும் ஒரு கவிஞராக திகழ்ந்தவர் யாருன்னா சரோஜினி நாயுடு. ஸோ இவங்களை கவிக்குயில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஓகேவா. ஸோ இவங்க எந்த செஷன் ஐஎன்சி செஷனுக்கு
ஹெட்டாக இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பின்வருவனவற்றுள் எது சரியாக பொருந்துகிறதுன்னு கேட்டிருக்காங்க. கரூர் பேருந்து உடலங்கட்டுனர், பஸ் பாடி பில்டிங், தூத்துக்குடி முக்கிய ரசாயன உற்பத்தி, சேலம் எஃகு நகரம், ஈரோடு வாகன உதிரி பாகங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 3ம் கரெக்டு. ஈரோடு பார்த்தீங்கன்னா மஞ்சள் வரும். ஓகேவா? ஸோ மஞ்சள் நகரம்னு சொல்கிறது. அடுத்தது பொருத்தமானதை தேர்ந்தெடுக்க. மெட்ராஸ் சுத்திகரிப்பு நிலையம் 1966, பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் 1962, மெட்ராஸ் உர தொழிற்சாலை 1968, ஆயுத தொழிற்சாலை திருச்சிராப்பள்ளி 1960. ஸோ இதில் கரெக்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி திருச்சிராப்பள்ளி 1960 மட்டும்தான் வந்து கரெக்டு. ஓகேவா? மற்றது எல்லாமே தப்பு. இதில் மற்றதெல்லாம் கரெக்டானது நோட் பண்ணிக்கோங்க. மெட்ராஸ் ரிஃபைனரிஸ் லிமிடெட், மெட்ராஸ் சுத்திகரிப்பு நிலையம் 1965, பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட், பெல்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது வந்து 1964, 1964. மெட்ராஸ் உர தொழிற்சாலை வந்து 1966. ஓகேவா? ஸோ சுத்திகரிப்பு நிலையம் 65, பெல் 64, மெட்ராஸ் உர தொழிற்சாலை 66, ஆயுத தொழிற்சாலை திருச்சி வந்து 60. அடுத்தது தேசிய புகையிலை கட்டுப்பாடு திட்டம் தமிழகத்தில் எந்த ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னா 2007 நேஷ்னல் டொபாக்கோ கண்ட்ரோல் ப்ரோக்ராம். தமிழ்நாட்டில் 2007 இருந்து வருது. ஸோ இதே கொஷின் இப்போது கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த புகையிலை தொடர்பான நிறைய விஷயங்கள் கோர்ட்டு கூட அதில் இன்டர்ஃபியர் ஆகி தங்களோட கருத்துக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க டெய்லியும். ஸோ இது கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. 2007. அரசியல் அமைப்பின் எந்த பிரிவில் பட்டியல் ஜாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கான ஆணையம் அமைப்பது பற்றி கூறுகிறது அப்படின்னா ஆர்டிக்கல் 338. ஓகேவா? ஸோ 338 தான் வந்து இந்த இவங்களுக்கான ஆணையம் அமைக்கிறத பற்றி சொல்கிறது. SC/ST. நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் டேஷ் பிராந்திய கிராம வங்கி அல்லது வங்கிகள் செயல்படுகின்றன. அவை டேஷ்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 2 ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ ஒன்று வந்து பல்லவன் கிராம பேங்க், இன்னொன்று வந்து பாண்டியன் கிராம பேங்க். ஓகேவா? ஸோ இது 2ம் தான். நல்லா பார்த்துக்கோங்க இதை. இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு தேசிய அளவில் பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்கள், இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் மற்றும் ஆங்கிலோ இந்திய சலுகை வழங்குகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது in which part of the Indian constitution have been made for national scheduled caste and scheduled tribes, other backward classes and Anglo Indian. ஸோ இவங்களுக்கான ஒரு பகுதி எதில் சொல்கிறாங்க அப்படின்னா பார்ட் 16 சொல்கிறாங்க. ஓகேவா? பார்ட் 16 தான் இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் இருக்குது. அடுத்தது 1992 ஆண்டு முதலாவது அனைத்து மகளிர் காவல் நிலையம் அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பெண்களின் புகார்களை பதிவு செய்வதற்காகவும் அவர்களின் குறைகளை களைவதற்காகவும் உருவாக்கப்பட்டது. ஸோ இது 2மே வந்து கரெக்டு. ஸோ 1992 தான் வந்து என்ன கொண்டு வந்திருப்பாங்க, இன்னொன்று தொட்டில் குழந்தை திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? கிராடில் பேபி ஸ்கீம் அப்படிங்கிறது அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த தொட்டில் குழந்தை திட்டம் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டாக கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதே மாதிரி 1992 தமிழ்நாட்டோட சிஎம்மாக யார் இருந்தாங்கன்னு சொல்லுங்கள். ஸோ அவங்க தான் இந்த மாதிரியான நிறைய திட்டங்களை வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சமூக இயக்கம் என்பது டேஷ் என்பதன் ஒரு இன்றியமையாத வடிவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூட்டு நடத்தை அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். கலெக்டிவ் பிஹேவியர், ரிலீஜியஸ் பிஹேவியர், கல்ச்சுரல் பிஹேவியர், இண்டிவிஜுவல் பிஹேவியர். ஓகேவா? ஸோ அப்போ சமூக இயக்கம் அப்படிங்கிறது என்ன? கூட்டு நடத்தை. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கேட்குறாங்க நம்ம காமனாக. ஸோ ஒரு சோஷியல் ரிலேட்டடாக. ஓகேவா? ஸோ சமூகம் சார்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது அது வந்து பார்த்ததும் கொஸ்டின் அதுக்கு வந்து டிக் போட்டுறாதுங்க. நல்லா ரீட் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்து போடணும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கேட்ட கொஸ்டின்ஸ் ஆன்சர் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? தெரியலன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கமெண்டில் ரிப்ளை பண்ணிடுறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.